Day 139. Time 2:44 AM. ஆக்சுவலி நேற்று நிறைய சொல்ல விட்டுட்டேன். ஒன்று என்னை ஆஷி வீடியோ கால் பண்ணான். ஆஷிக்கு என்னோட காலேஜ் மேட். நான் அப்போது சிவா கூட இருந்தேன். அதுவும் என்ன பண்ணிகிட்ருந்தோம் ஞாபகம். நான் சிவா கூட தான் இருந்தேன். அப்புறம் ட்ராவல் பண்ணும்போது அவங்க பெட்ரோல் அடிக்கும்போது நான் ஆஷிக்கிட்ட கேட்டேன், எதுக்கு ஃபோன் பண்ணேன், வீடியோ கால் வேறு பண்ணியிருந்தேன். பார்த்தா அவன் குழந்த கால் பண்ணியிருந்தானோ. எனக்கு அப்போ நான் இப்போ பண்ணவா ஃப்ரீயாக நீங்கள் அப்படின்னு கேட்டுட்டு நான் ஆஷி அவங்க குழந்த அப்புறம் என்னோடய இன்னொரு காலேஜ் மேட் அபிலால், அங்கே 3 பேரும் வீடியோ காலில் இருந்தோம். எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த குழந்தைய நான் பார்த்ததே இல்லை நேரில். நான் கிளாஸ்லேயும் காலேஜ்லாம் படிக்கும்போது யாருக்கிட்டையும் கம்பெனியாக இருக்க மாட்டேன். யாருக்கிட்ட பேச மாட்டாங்க. நான் ஒரு தனி ரகமாக இருப்பேன். யாருக்கும் எனக்கு பிடிக்காது. அது எனக்கே தெரியும். அண்ட் ஐ டென்ட் கேர். பட் இப்போ தான் எப்படி சொல்கிறது, பேசணும். அதான் அவன் கல்யாணத்துக்கும் நான் போகல, குழந்தையாயிட்டும் நான் போகல. குழந்தை என்கிட்ட என்னென்னோ பேசிச்சு. எனக்கு சரியாகவும் கேட்கல. நான் வேறு வெளியே வேறு இருந்தேன்னா, அதனால் குழந்தைகிட்ட பேசிவிட்டு ஒரு 2 minutes தான் நான் வெளியே இருக்கேன், நான் அப்புறமா பண்ணுறேன்னு சொல்லி வச்சுட்டேன். அதை மறந்துட்டேன் சொல்ல. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆமாம், ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணி முடித்து மத்தியானம் எந்திரிச்சேன். அப்பாட்ட பேசினேன், அம்மாட்ட வீடியோ கால் பண்ணேன். அக்கா ஃபோன் பண்ண, அக்கா வீடியோ கால் எடுக்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சருவை கால் பண்ணேன். அவன் வரேன்னா ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் போக. வீட்டில் வேலை இருந்துச்சு, பட் நான் எதுவுமே சரியாக பண்ணலை. குஞ்சி என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணான். குஞ்சிக்கிளி அவள் வருவா வீட்டுக்கு. எதுக்கு வரானே தெரியாது, சாப்பிட தான் வரா. அண்ட் எனக்கு அவகிட்ட பிடிச்ச என்னென்னா, நான் இப்போ படுத்துட்ருக்கேன்னு என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாள். நானாக எந்திரிச்சு வெளியே இப்போ பெட்டில் படுத்துட்ருக்கேன்னா நான் எந்திரிச்சு நடக்கும்போது தான் என் காலில் சுற்றி வருவாள். இல்லை நான் ஒரு வேளை பெட்டில் படுத்துட்டு இருந்தேன்னா பெட்டு மேலே ஏறிட்டு என்னை பார்த்துட்டே இருப்பாள், நான் எப்போ எந்திரிப்பேன்னு. அதுக்கப்புறம் தான் அவள் சாப்பாடே கேட்பாள். அவளோட மேனர்ஸ் நான் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஆக்சுவலி நேற்று நான் டெட்டி பேர், பெரிய டெட்டி பேர், எனக்கு அருண் வாங்கி கொடுத்த டெட்டி பேர் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சுன்னு வாஷ் பண்ணேன். அப்புறம் டெட்டி பேருக்கு இது தான் ட்ரெஸ்ஸு போட்டு விட்டேன். ரொம்ப நாளாச்சு டெட்டி பேரை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு. எனக்கு கொஞ்சம் குண்டாக கொழுக்கு மொழுக்குன்னு இருந்தால் பிடிக்கும். கட்டி பிடிக்க நல்லாயிருக்கும்ல, அதனால். ஸோ சரி, நம்ம டெட்டி பேருக்கு கட்டி பிடிக்கலான்னு நிறைய பார்த்தேன். டெட்டி பேரோட கவரு எங்கேயுமே கிடைக்கல. அது பெரிய கவர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் என்னாச்சு, வேறு ஆமாம், அப்புறம் ஈவினிங் சரு கால் பண்ணான். ரெடியாக இருந்தேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி. அப்புறம் வீட்டுக்குள்ளே அப்புறம் நானும் அவனும் ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் போனோம். ஃபுல்லாக ஃபன்னு, டான்ஸு. அங்கே கொஞ்ச நேரம் போய் உட்காந்தேன். சரி, இதுக்கு மேலே உட்காந்தா சரி வராது. கூட்டமே இல்லை, கம்மி தான் இருந்துச்சு கூட்டம். லைட் ஷோ ஆன் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டே இருந்தேன். யாரெல்லாமோ ஸ்டெப்பு போட்டாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே ஆடினேன். லாஸ்ட்டு யார்கிட்ட எல்லாமோ பேசினேன், ஜெல்லானேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரும் நல்லா ஆடுவேன்னு சொன்னான். ஆனால் ஃபுல்லாக அவனோட எனர்ஜி ட்ரெயின் ஆகிடுச்சு. அவன் வரவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கூட ஆட அவனும் வரல அப்படின்னு. அவ்வளோதான். நான் அதுக்கப்புறம்
நிறைய பேர் பேச வந்தாங்க. எல்லோரும் ஷூ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. லைட் ஷூ, நீங்கள் மட்டும் துண்டாக தெரிஞ்சிங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் வந்து எனக்கு டான்ஸ் ஆடின நான் ஒருத்தங்க 2 பேர் வந்து நல்லா டான்ஸ் ஆடினாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நானும் ஆடினேன். அவங்க 2 பேர்ட்டையும் நான் பெரிய தேங்க்ஸ் சொன்னேன். லைக் உங்களால் தான் நான் ஆடினேன் அப்படின்னு. அப்புறம் அங்கே மசாஜ் சென்டர் வச்சுருக்க அக்கா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க ஃபேஸ் அவ்வளோ க்ளோவாக இருந்துச்சு. பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதுவும் 5 months ப்ரெக்னென்ட்னாங்க. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு see her. ப்ரெக்னென்ட் ஆகிறது எவ்வளோ இது இல்லை, லக்கி கேர்ள். ஓகே, அப்புறம் பசிச்சுது. பட் நான் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டேன். பாப்சிக்கல் சாப்பிட்டேன். மேங்கோ ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் எனக்கும் சருவுக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஒருத்தங்கிட்ட சொன்னேன் அவனை பற்றி. ஆனால் நான் தப்பான இன்டென்ஷனில் சொல்லலை. நான் எப்படி அவனை பற்றி தப்பாக பேசுவேன்? ஆனால் அவன் தப்பாக நினச்சிக்கிட்டான். நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் அவன் புரிஞ்சிக்கவே இல்லை. அவன் பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு புரிஞ்சுது. ஆனால் நான் அதுதான் சொல்ல, அந்த பெர்ஸ்பெக்டிவில் நான் சொல்லலைங்கிறதும் எடுத்து சொன்னேன். ஆனால் அவன் புரிஞ்சிக்கவே இல்லை. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே மூட ஸ்பாயில் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த இப்போது தான் எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. நம்ம தான் எவ்வளோ பட்டாலும் நம்ம திருந்த மாட்டோம். அட்டாச் ஆகாத, வலிக்கும்னு நானே என்னை திட்டிகிட்டே இருக்கேன். இப்போது ரொம்ப அட்டாச் ஆனதுனால அவங்க சின்ன ஒன்று கோவப்பட்டால் கூட என்னால் தாங்க முடியல. இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சுத்தமாக முடியல, அப்படி வயிறு வலி எனக்கு. அதுக்கப்புறம் மெயினாக என்ன மறந்தேன் தெரியுமா? நேற்று ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் பண்ணிகிட்ருந்தேன். என்னோடய காண்டாக்ட்ஸில் இருக்கிற ஆல்மோஸ்ட்டு எத்தனையோ பேருக்கு நான் விஷ் பண்ணேன். எல்லாரோட பேரும் சொல்ல முடியுமான்னு தெரியல, அத்தனை பேர் இருக்காங்க. எல்லோரையும் நான் ஞாபகம் வச்சுருக்கேங்கிறத மீன் பண்ணி நான் சொன்னேன். ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ் கொடுத்தேன். ஸ்னேக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் கொடுத்தா. அவங்க ChatGPTயில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் இமேஜ் க்ரியேஷன். 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு சுடிதார்லாம் போட்டுட்டு, அது ஸ்னேகா மாதிரி இருக்காங்க. இன்னொன்று டேட்டூ போட்ட பொண்ணு, அது நான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது அவங்க அமிச்சப்போ. அப்புறம் நான் +1 +2 படிக்கும்போது கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு பயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. அவங்க கூட ஒரு 2 months எனக்கு நல்லா ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அவங்கள லவ் பண்ண ஒரு பையன், அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ஒரு பையன் ஜீனுன்னு, அவங்க கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கேன். லைக் இவ்வளோ வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆச்சு? நான் 2012 அவன் எனக்கு ஃப்ரெண்டானா 12. ஆனால் இப்போ அவங்க பிரேக்கப் ஆகிட்டாங்க. அவளும் என்கிட்ட பேச மாட்டான், ஆனால் இவர் என்கிட்ட பேசுவார். ஹவ் ஃபன் இட் இஸ். இவர் இன்ஸ்டாலெல்லாம் ஃபாலோ பண்ணுறாரு. நான் ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் பண்ணேன். அவரை ஞாபகம் வச்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்னார். நான் எப்படி மறப்பேன்? இந்த விஷயம் எனக்கு தெரியல, அவரை மறக்கலை, ஞாபகம் இருந்துச்சு. ஆக்சுவலி இன்னொன்று வந்து ராகுல், என்னோடய காலேஜில் கூட படித்த ராகுல், அவனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் டேலாம் விஷ் பண்ணேன். அவனும் வந்து என்ன கல்யாணம் பண்ணுற ஐடியா இருக்கா இல்லையா, உன் கூட படித்த எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு தெரியுமா இல்லையா, குழந்தையே ஆயிடுச்சு, நீ தான் இப்படி இருக்க அப்படின்லாம், உனக்கு என்ன பையனை பார்க்கணுமா, பாதல் கொடுக்கணுமா அப்படின்லாம் கேட்டான். அதெல்லாம் பண்ண வேணாடா, அதுவாக நடந்தால் நடக்கட்டும், இல்லாட்டி இப்படியே இருந்துடுவேன் அப்படின்லாம் சொன்னேன். அப்படியே டே போயிடுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத எனக்கு இந்த ரியலைசேஷன் தேவை தான். பட்டால் தானே திருந்தும். ஆனால் இன்னொன்று வலிக்குது தெரியுமா? நானும் நினைப்பேன் யாரு கூடயும் அட்டாச் ஆகக்கூடாது, யாரோட இமோஷனும் என்னை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தங்க சந்தோஷமாக இருந்தாலோ சோகமாக இருந்தாலோ அவங்க அப்படி இருக்கிறனால நான் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன்.
ஆனால் எப்போவுமே என்னாலே அது எப்படி சொல்கிறது, ஃபாலோ பண்ண முடிஞ்சதில்லை. இட்ஸ் ஓகே. வேறு என்ன நடந்துச்சு? ஃப்ரெண்ட்ஷிப் டேலாம் விஷ் பண்ணிவிட்டு பிரிட்டோ நான் ரோபி எல்லாம் நேத்ராவதி ட்ரிப்பு போயிருந்தோம். லாஸ்ட் இயராக ஞாபகம் இல்லை. சரி, ஏதோ ஒரு போயிருந்தோம். அப்போ மீட் பண்ண பிரிட்டோன்னு ஒரு பையன். அவங்களும் வந்து ChatGPTயில் இமேஜ் க்ரியேட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. எனக்கு செம்ம ஷாக்காக இருந்து வெங்கட் எனக்கு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே சொல்லிட்டு அனுப்புனது. வெங்கட்டும் ரோபியோட ஃப்ரெண்டு. கஷ்டமாக இருந்துச்சு. ஞாபகம் வச்சுருக்காங்களே, அது வரைக்கும் நினச்சி சந்தோஷமாக இருக்குது. அண்ட் யார் கூடயும் டச்சில் இல்லாமல் இருக்கேன்னு நினச்சி அது லைட்டாக கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சிஜி என்னை வந்து அவங்க ரூமுக்கு கூப்பிட்டுட்டு நம்ம ராஜாராணி விளையாடலாம் அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டான். சரி, நானும் போனேன். அங்கே ரக்கட் பாய் இருந்தார். ரக்கட் பாய் யார் தெரியுமா? அன்னைக்கு சிஜிலுக்கு லட்டு கொடுக்கும்போது இவர் தான் என்கிட்ட கொஞ்சம் ரூடாக பேசினார். எனக்கு அது பிடிக்கல அன்னைக்கு. பட் இப்போ ரொம்ப காமாக கம்போஸ்டாக ஜென்டில்மேன் மாதிரி பேசுகிறாங்க. இப்போ கொஞ்சம் நாங்கள் ஜெல் ஆகிட்டோம். கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் நிறைய பேசினோம். நாங்கள் ரம்மி நாங்கள் ஆஸ் விளையாடினோம். எனக்கு ஆஸ் விளையாட மறந்துடுச்சு அண்ட் தெரியவும் இல்லை. என்னால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. உண்மையிலே நான் வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன் சரு விஷயத்தில். அப்புறம் நான் என்னையே வந்து திட்டிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் மைண்ட்லேயே ஓடிட்டு இருந்துச்சா, எனக்கு கேம்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எந்த கார்டு ஞாபகமே இல்லை. நான் தான் எல்லா கேம்லேயும் தோற்றேன். எல்லா கேம்லையும் இல்லை, ஒரு கேமில் ஜெயித்தேன், 2 கேமில் தோற்றுட்டேன். ஆனால் ராஜாராணியில் நான் தான் ஃபஸ்ட்டு. சிஜில் நாங்கள் 3 ரவுண்டு தான் விளையாடினோம். 3 ரவுண்ட்லேயும் சிஜில் தான் திட்டினேன். அவனுக்கு புக்கில் வந்து கொம்பு வாலெல்லாம் வரைஞ்சி, அவனுக்கு மீசை இல்லை, அதனால் மீசை வரையலை புக்கில். அதுக்கப்புறம் எனக்கு செம்ம பசியாக இருந்துச்சு. அங்கே போகணுன்னே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ரக்கட், அவங்க பேர் வந்து ரியாஸ். அவங்களுக்கும் டீ குடிக்க போகணுன்னு இருந்துச்சு, எனக்கும் டீ குடிக்க போகணுன்னு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கடைசி வரைக்கும் டீ குடிக்கவே போகல. அப்புறம் முகமது, அவருக்கு வந்து ரெஸ்யூம் அப்டேட் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன். ரெஸ்யூம் அப்டேட் பண்ணிட்டேன், நாக்ரிலாம் அப்டேட் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் நான் ரியாஸ்ட்ட சொன்னேன், நான் எனக்கும் இப்போ சமைப்பேன், நான் உங்களுக்கு லைட்டாக ப்ரெட் டோஸ்ட் மட்டும் பண்ணித்தரேன்னு. அப்புறம் போயிட்டு அவருக்கு ப்ரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்தேன். இதில் இன்னொரு மறக்க முடியாத விஷயம் என்னென்னா, எனக்கு பசிக்குதுன்னு சொன்னப்போ உதயான்னு ஒரு பையன், அவங்க அப்போ தான் வந்தாங்க. உங்களுக்கு பிரியாணி ஓகேவா, நான் வேணால் அல்தமிஸ்ட்டு சொல்லிவிட்டு பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லவா அப்படின்னு கேராக கேட்டாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அது ஒரு ஸ்மால் கெஸ்டர் தான், பட் ஸ்டில் பசிக்குதுன்னு சொல்லிட்டு வேறு வாங்கணும்னு நினச்சது பெரிய விஷயம். நான் அப்போ வேணான்னு தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு வாங்கணும்னு நினச்சேன் பிரியாணி. அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும், அதை எப்போ பண்ணது எல்லாம் யோசிச்சுட்டு அப்புறம் வேணான்ட்டேன். ஃப்ரைட் ரைஸ் எனக்கு சாப்பிடவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் உதயா, நான் வீட்டுக்கு வந்தப்போ கூட உதயா என்கிட்ட பிளிங்கிட்டில் ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்களா, இருக்குமா இப்போது அப்படின்னு கேர் பண்ணி கேட்டாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ பீப்புள் நோ ஹவு டு கேர் இல்லை. லைக் நமக்கு வேணும்னா நம்ம பண்ணுவோம், தோணுச்சுன்னா பண்ணுவோம். ரொம்ப கைண்ட் கெஸ்டர். எனக்கு ரியாஸ்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க பொண்ணுங்கிட்டே பேச மாட்டாங்களாம். அதனால தான் அன்றைக்கி என்கிட்ட எப்படி பேசுனது தெரியாமல் தான் கொஞ்சம் ரூட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் நேற்று நல்லா தான் பேசினாங்க. நேற்று இல்லை, இன்றைக்கி மார்னிங் இந்த 2 அந்த டைம் 1:32 அந்த டைம் அவருக்கு ப்ரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்து அவரை சாப்பிட்டு வச்சுட்டு தான் நான் வந்தேன். அவரை உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன்னாரு. நான் ஆக்சுவலி பசங்கிட்ட கேட்டேன், யாருக்காவது பசிக்குதுன்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஆனால் எல்லோரும் சாப்பிட்டாங்க. எனக்கும் ரியாஸுக்கும் தான் ரொம்ப பசிச்சிருந்தது.
ரியா சொன்னான். கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். என்ன தெரியுமா, நான் ஸ்மைல் பண்ணும்போது டெனரிஸ் மாதிரி இருக்கேனா? அப்போ நான் கேட்டேன், என்ன டெனரிஸ் டார்கெரியனை மீன் பண்ணுறீங்களா? நாம என்னோடய ஹேர் கலருக்கு மேட்ச் ஆகுதான். நான் சொன்னேன், அப்போ ஐஸ் வைக்கிறீங்களா? டோஸ்ட் கொடுத்தேன். அப்போ இல்லை, அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன், பட் சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க தெரியல, அதனால தான் சொல்லலை. நான் ஐஸ் வைக்கிறேன்னு நினச்சிடுவீங்க, தான் சொல்லலை அப்படின்னா. சரி, காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா சந்தோஷம்தான் அப்படின்னு வந்தேன். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். முந்தா நேற்று ரொம்ப ஸ்டோரேஜு ஃபோன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆடியோஸ் டெலீட் பண்ணிட்டேன். அதில் எங்கள் அம்மாவோட வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் இருந்துச்சு. என்னால் அது ரிக்கவரி பண்ண முடியல, ரீசன்ட்லி டெலீட் பண்ண முடியல. எனக்கு செம்ம அப்செட் ஆகிட்டேன் நான். அம்மா வாய்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ரிங்டோனு, நல்ல நல்ல பாட்டுகள் எல்லாமே போயிடுச்சு. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது அது ரிட்ரீவ் பண்ணணும், ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வேறு என்ன, இப்போதைக்கு இவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. அவ்வளோதான். லேட்டான்.